ஹலோ தோழா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். வணக்கம். ஹலோ தோழா. வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, கோவையில் ஒரு கல்லூரி மாணவியை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்த சம்பவம் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். இது ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த இஷ்யூ நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோவை. ஸோ இரவு 11 மணிக்கு மேலே தன்னோட ஆண் நண்பருடன் பேசி கொண்டிருக்கும்போது யாரையும் அங்கே சமூக விரோதிகள் போதை போட்டு தண்ணியை போட்டு அந்த பொண்ணை அடித்து கொண்டு போயிட்டு பாலியில் குடும்ப பண்ணி இருக்காங்க. ஸோ இது இப்போ பெரும் துயரம். அது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கமே இது பெரும் விஷயம், பேசு பொருளாக இருக்குது. இது அதான் உடனடியாக காவல்துறை இது என்ன பண்ணாங்க அப்படின்னு சில கேள்விகள் இருந்து நேர்த்தலாம். சம்பவம் நடந்த இடத்துல பாதிப்பு எவன் செய்தானோ அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதே பார்த்தோன்னா பெரிய சேலஞ்சாக இருந்தது. கடைசியாக இன்னைக்கு செய்தி பார்க்கும்போது ஒரு வழியாக அவனை காவல்துறை கன்னை வச்சு சுட்டு பிடிச்சிருக்காங்களா. அது பெரும் ஒரு ஆதரவாக தான் இருக்குது. இது எப்படின்னா தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடக்குது. ஸோ இங்கே இதுமாரி தொடர்ந்து இதுமாரி நடக்குது. ஆனால் மிகப்பெரிய கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இதெல்லாம் நிற்குமா அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாரோட மக்களோட கேள்வி அப்படி தான் இருக்குது. மிகப்பெரிய கடுமையான தண்டனை தர்றோம். ஏன்னா இனி அடுத்த ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு பெண்ணுக்கும் பார்த்தோன்னா இது நடக்கக்கூடாது அப்படின்னு பேர் தான் கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ போலீஸ் என்கவுண்டர் பண்ணலை, ஆனால் கன் மூலம் ஷுட்டு ஆமாம். ஸோ அதனால் கோர்ட்டு இருக்குது. ஸோ அதில் தண்டனை எப்படி தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்ற பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அது கண்டிப்பாக அந்த சிசிடிவியே இல்லாத ஒரு இடம், யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாம இடத்துல அந்த 3 பேர் எப்படி பிடிச்சாங்க, அதை பத்தி எதனா தெரியுமா? அது நியூஸ்ல கூட சொல்லியிருந்தாங்க. கிரவுண்டோட பேரு பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் கிரவுண்ட் அப்படின்னு. அது ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல இருக்கு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேக் சைட்ல இருக்கு. அதை சுத்தி நிறைய காலேஜஸ், ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கி படிக்கிறாங்க. ஆனா அந்த கிரவுண்டை சுத்தி எந்த ஒரு சிசிடிவியும் இல்ல. அந்த கிரவுண்ட் சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த வீடும் இருக்காது. ஆனா அந்த கிரவுண்டை சுத்தி அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ரெண்டு ஒயின் ஷாப் இருந்துச்சு. அந்த 2 ஒயின் ஷாப் இங்க நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் எல்லாம் நடந்துச்சு. அந்த கேஸை வச்சு ஒரு ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணல. இந்த போலீஸ் அந்த 3 பேர் எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அங்க இன்ஃபர்மேஷனை வச்சு அங்க அந்த சம்பவ இடத்துக்கு போய் ஏதாச்சும் ப்ரூஃப் கிடைக்குதான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதே நேரத்துல இவங்க 2 பேரும் மைக் தெளிச்சிட்டாங்க. இவங்க கிட்ட வாக்குமூலம் மாதிரி எடுத்தாங்க. அப்ப எடுக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா சொன்னாங்க. அங்க 2 பேரை கார்ல உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த 3 பேர் வந்தாங்க, ஆல்ரெடியே தெரியாத 3 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 3 பேர் வந்த உடனே உள்ள இருக்கிற அந்த ஆள் கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. சரி ஓகே, நம்ம ஏதாச்சும் தாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னே கெஸ் பண்ணிட்டு காரை மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கையில வச்சு அருவா வச்சு ஃப்ரண்ட்ல இருக்கல கார் அந்த கண்ணாடி உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கல்லை தூக்கி கார் மேல வீசுதுன்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சைட் மிரர் உடைச்சு அதுக்கப்புறமா அதுல இருக்க பொண்ணு வெளியே இழுத்து இந்த அருவை திருப்பி வச்சு, நார்மலா அருவை வச்சு வெட்டினா வெட்டு விழும், அதை திருப்பி வச்சு அடிச்சா அடிதான் விழும். அந்த மாதிரி அந்த திருப்பி வச்சு அங்க இருக்கிற அவர் பேர் ஸ்ரீதர், அவர் மண்ணில அடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஆமா, அந்த டைம்ல அவர் மைக் அடிச்சு விழுந்தோடனே இந்த பொண்ணு அங்க ஒரு 150 மீட்டர் தூரத்துல ஒரு புதர் ஒண்ணு இருக்கு. அங்க கூட்டிட்டு போய் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த பையனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை எடுத்து போயிருக்காங்க. ஆமா, தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் 2 பேருக்கு 20-21 வயசு தான் அண்ணன் தம்பி, ஒருத்தருக்கு மட்டும் 30 வயசு. அந்த பொண்ணு நிர்வாணமா நடந்தாங்க, தப்பிச்சு போகும்போது தான் பார்த்து கால் பண்ணிருக்காங்க. சினிமா காட்சியில் தான் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும். உண்மையாக நடந்த இடத்துல அந்த மாதிரி அந்த ஒரு பெண்ணா அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அது ஒரு கொடுமையா இருந்திருக்கும். அது பார்த்தா ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஏர்போர்ட்ன்றது ஒரு பெரிய இடம் தான். அது நிறைய அந்த இடம் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்கும். எல்லா இடத்துலையும் கேமரா பாதுகாப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஏதோ ஒரு வில்லேஜ், ஏதோ ஒரு யாருக்குமே தெரியாத இடம்லாம் கிடையாது. விமானம் போற இடம்னா பெரிய இடம் தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குது பெரிய விஷயமா தான் இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த வாக்குமூலத்தை வச்சு அந்த சம்பவத்துக்கு போய் கார்ல தாக்குதல் நடத்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாம் செக் பண்ணாங்க. அந்த சம்பவ இடத்துல ஒரு பாட்டில் ஒன்று கிடைச்சிருக்கு, மது பாட்டில் கிடைச்சிருக்கு. நார்மலா வைன் ஷாப்ல மது பாட்டில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சீல் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க.
இது வந்து கடையில் போனவங்க வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்கேன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வச்சு அதை எந்த கடையில் விற்றாங்க, எந்த சீரியல் நம்பர் அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே இது வந்து இந்த கடையில தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த கடைக்கு போயிருக்காங்க. அந்த கடைக்கு போயிட்டு ஏன்னா இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் சிஸ்டம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த ஒயின் ஷாப்ல கூட இந்த சீல் வச்சிருக்கிறவங்க பாட்டில் வாங்கினவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி அவங்களோட போன்ல ட்ராக் பண்ணி அந்த சரௌண்டிங்ல எல்லா போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க இருக்காங்களா பார்க்க சொல்லி அதுக்கப்புறமா அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க போலீஸ். அன்னைக்கு நைட்டுக்குள்ளே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க 3 பேரையும். பிடிக்க போகும்போது அதுல ஒரு போலீஸோட கையை வந்து வெட்டிட்டாங்க. அது வெட்டினதுக்கு அப்புறமா தான் போலீஸ் வந்து அவங்க மேல துப்பாக்கி சுடல் தாக்குதல் வந்து நடத்தினாங்க. ஆனா 3 பேருமே முட்டில சுட்டு தான் அந்த பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி இப்போ அவங்க 3 பேர் வந்து போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க. கண்டிப்பா உண்மையே பார்த்தா காவல்துறை பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான கண்டுபிடிக்காத விஷயத்தோட எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? அது உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் அதுதான். சென்னையில் பெரிய இடம், பெரிய கேம்பஸ் காலேஜ். அந்த காலேஜ்குள்ள ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டான். அப்படிதான் டே அண்ட் நைட் அன்னைக்கு ஒரே நாளில் வந்து போலீஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க் இல்லை, அதோட எஃபோர்ட் இருக்குல்ல, அதுதான் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த எல்லா குற்றத்துக்கும் பார்த்தோன்னா காவல்துறை வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இது பேசிட்டு போக முடியாது. ஆனால் அந்த குற்றத்துக்கு தீர்வு கிடைச்சதா, தண்டனை கிடைச்சதா, குற்றவாளியை பிடிச்சாங்களா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தோன்னா கண்டிப்பாக சம்பவம் நடந்த விஷயம் உடனே வந்து காவல்துறை பிடிச்சான்றது பெரிய விஷயமா தான் இருக்குது. இது அகைன் இந்த குற்றம் வந்து நடக்கக்கூடாது. அப்போ நடக்கக்கூடாதுன்னா கடுமையான தண்டனைகளை வந்து கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் மற்ற மாநிலத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, யூபி பிஜேபி ஆள மாநிலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுமாரி குற்றம் நிறைய இருக்கும், ஈஸியாக இருக்கும். கேஸ் ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. குற்றவாளி பிடிச்சாங்களா ஏதுன்னு இருக்காது. சம்பவம் நடந்து 2 மாதம் 6 மாதம்லாம் இருக்கும். அந்த கேஸ் எல்லாம் காணாம போன கேஸ் எல்லாம் இருக்கு. அப்பத்துல நீங்க சொல்றதுபடி பார்த்தா காவல்துறை வந்து ரொம்ப துரிதமாவே செயல்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆள் மட்டும் சிசிடிவி இல்லாத ஒரு பகுதியில ஒரே நேரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்களோட பணி வந்து அங்க ரொம்பவே சிறப்பா அவ்வளவு தீவிரமா செஞ்சிருக்காங்க. வானதி சீனிவாசன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வந்து போலீஸ் வந்து தகுந்த பாதுகாப்பு எங்க தமிழ்நாட்டு கொடுக்கல, தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து போலீஸால ஒரு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு. அப்ப நாங்க எல்லாருமே வந்து இருக்கிற எல்லா பெண்களும் துப்பாக்கியோட வச்சு சுத்த முடியும் எப்பவுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை அப்படி பாக்குறதையும் தாண்டி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ 8 கோடி மக்கள்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும்னா 8 கோடி போலீஸ்காரை வச்சு அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது. கண்டிப்பா. ஆனா அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் நடக்காம நம்ம சேஃபா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதாவது நம்மளோட முன்ஜாக்கிரதையில் நம்ம இருக்கணும். அதை தாண்டி போலீஸ்காரங்க தான் பார்க்கணும். அவங்க பாதுகாப்பு தருவாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த விஷயத்த நடக்காம நம்மளும் ஒரு ஜாக்கிரதை இருக்கணும், முன்ஜாக்கிரதை இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த 8 கோடி மக்களுக்கு ஒரு தனித்தனியாக போலீஸ் போட முடியாது. ஆனா அது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கூட போலீஸ்காரங்க வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம அவங்க பாட்டி அசால்ட்டா விட்டுட்டாங்க, இது வந்து கேஸாவே எடுக்கல, இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா ஓகே சொல்ற மாதிரி பேசலாம். ஆனா இது வந்து அதுவும் ஒரே நைட்ல பிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது வந்து கண்டிப்பா அந்த போலீஸ்காரங்க நம்ம எந்த ஒரு குத்தமும் சொல்ல முடியாது. அது ஏன்னா அதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அரசியல தான் பார்க்குறாங்க. இந்த மாரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதில் எப்படி வந்து அரசியல் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆளும் கட்சிக்கு எதிராக வந்து பெரிய குற்றத்தை கொண்டு வரணும், இது வேஸ்ட்டு, இந்த கட்சி இது வந்து சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதனா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் வந்து நடந்த அன்றைக்கி நைட் என்கிட்ட போய் பிடிச்சி தூக்கி வந்து கை காலை உடச்சி தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. சம்பவம் போயிட்டுருக்கு, கேஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி இருந்து பார்த்தோன்னா போராட்டத்தில் உட்காந்து பார்த்தோன்னா யாருக்காக போராடுறாங்கன்னு தெரியல. மாணவர்களே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, பிடிச்சாச்சு, இனிமேல் சம்பவம் பண்ணக்கூடாது அப்படின்னு விஷயம் பேசி பார்த்து போயிட்டு இருக்கு. சம்பவம் நடக்குது, அது குற்றம் வந்து நடக்காத இடமே இல்லைங்க. மயிலாப்பூர் போன்ற பகுதியில் பார்த்தோன்னா தப்பே நடக்காது, படித்த ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் வந்து தப்பே வந்து இருக்காது. ஐயர் பண்ணுறான் தப்பு, ஒரு சாமி மந்திரம் உதவம் பண்ணுறான், அப்போ தப்பு எங்கே நடக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, முதல்ல எங்கே நடக்குன்னு கெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி வந்து குற்றம் எங்கே வேணால் நடக்கக்கூடிய சூழ்நிலை அது வரும். இந்தியா மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலும். ஆனால் அந்த குற்றத்துக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்களா, அதுக்கான வந்து காவல்துறையோ அதுக்கு ஆளும் ஆட்சியோ வந்து அதுக்கான விஷயம் பண்ணாங்களா அப்படின்னு தான் முதல்ல போகணும். இதை வந்து அரசியல் படுத்துறதுக்கு அரசியலுக்காக நிறைய பேர் வருவாங்க. அதில் வந்து வானதி சீனிவாசன் அக்கா, மற்ற கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் தயவுசெய்து அரசியல் படுத்துறதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்று பேசுங்க. அது வந்து தப்பு கிடையாது. இதன் மூலமா வந்து நாங்க பிஜேபி நாங்க ரொம்ப நல்ல கட்சி, நாங்க சூப்பர் கட்சின்னு சொல்லி உங்க கட்சியை எடுத்து பேசுங்க நாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க அந்த மற்ற மாநிலம் நீங்க கம்பேர் பண்ணும் போதெல்லாம் பார்த்தோன்னா பீகார் அந்த பகுதியெல்லாம் பார்த்தோன்னா டே பை டே தினம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. அதெல்லாம் அக்கா போய் பார்ப்பாங்களான்னு தெரியல. அக்கா வந்து களத்துல வந்து இங்க பேசுறாங்க. தயவுசெய்து அக்கா நீங்க அங்க போங்க, களத்தை பண்ணி இல்லைங்க, டெய்லியும் இருக்காங்களா இஷ்யூ, அதை பத்தி பேசவே மாட்டாங்க அக்கா. ஆனா இங்க தான் வந்து பேசுவாங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுன்னா லயலா மணி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு.
டிவிகே சார்பா இந்த சம்பவத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு என்ன இடம் டைமிங்லாம் போட்டிருந்தாரு. இதுக்கெல்லாம் பண்ணுவாரு SIR இப்போ வந்து ஓட்டுக்கே வந்து வேட்டு வைக்க போகுது மோடி. ஆனா அதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க வந்து இவங்க வந்து வெளியே வர மாட்டாங்க. மற்ற கட்சி என்ன இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது அரசியல் படுத்துவதோ அதே தான் இவங்க பண்றாங்க நினைக்கிறேன். லயனா மணி போட்ட அந்த ட்வீட்ல கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இது வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த இஷ்யூ. அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்கறாங்க, அந்த டைம்ல அந்த பொண்ணு எதுக்கு அங்க போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. இப்ப அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. 11 மணிக்கு மேல அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? இந்த சம்பவம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு என்ன வேலை 11 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போற வேலை? ஆமா ஆமா. அண்ணா யூனிவர்சிட்டியில் அது பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிக்கிற டைம்னா 6 மணிக்கு முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போனது என்ன, 11 மணிக்கு 12 மணிக்கு முதல்ல என்ன வேலை அப்படின்றதான் ஒரு கேட்குறேன். அது வந்து இது வந்து ஒரு ஆணாதிக்க மனநிலை நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து எங்கேயோ போகிறான் பேசுகிறான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு பாயிண்டே இல்லை. இது பெரிய குற்றம் அப்படின்னு பேசக்கூடாது. இதை விட பெரும் குற்றம் பார்த்தோன்னா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. ஸோ அதுதான் பேசணும். அந்த குற்றத்தை எவன் பண்ணா, எவன் ஏற்படுத்தினா அவனை தூக்கி உள்ளே போடணும். அதை விட்டுட்டு வந்து இந்த பெண் மீது வந்து போகிறது தெரியுமா, இது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது காரணம். அது நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, அவளுக்கு என்ன 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே அங்கே என்ன வேலை, என் வீட்டில் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்கல்ல. இதுனா ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணோ ஒரு பையனை வந்து பர்சனலாக வெளியே போகிறாங்க மீட் பண்ணாங்கன்னா அவங்க பர்சனல், அதை பற்றி பேசணும் அவசியமே இல்லைங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி 11 மணிக்கு 12 மணிக்கு மேலே இரவு நேரத்தில் ஒரு பெண் தனியாக போனால் கூட அவளுக்கு பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்த வேணும். இந்த இந்தியாவோட ஜனநாயகன்றதுன்னா இரவு ஒரு பெண் வெளியே போகணும், எவ்வளோ பாதுகாப்பாக போயிட்டு வரன்றது அது முக்கியம். அது அப்போ அந்த பொண்ணு அங்கேயே தப்பு பண்ணிட்டு இருந்தா அதனால தான் பாதிக்கப்பட்ட அப்படின்றதுலாம் விஷயமே இல்லை. அது ஆசிஃபான ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை, அதுனா 2 மணிக்கு போச்சு, அது வெளியே சின்ன குழந்தை, 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, சின்ன குழந்தை கோயிலில் கொண்டு போய் பாலியல் பண்ணானு. அப்போ பாலியல் பண்ணவும் தப்பு, அதனால அந்த பொண்ணு 11 மணிக்கு மேலே போச்சு வெளியே, அதனால பண்ணிட்டாங்களா? அப்படி இல்லைங்க. தப்பு சேருவன் போதையை போட்டு எப்போ நம்ம பண்ணுவான். அவனுக்கு வாய்ப்பு எங்கே இருக்கோ, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவனே நம்ம கேட்க மாட்டான் அப்படின்றதுல பண்றான். அந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கிட்டேன். முன்னுதாரணம் நம்ம பாதுகாப்பா இருக்கணும், அது முக்கியம் தான். ஆனா இந்த இடத்துல அது ஒரு கேள்வி இல்லை, அது ஒரு கேள்வியை நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க தெரியுமா. ஒரு முட்டாள்தானா, அது வந்து ஒரு ஆணாதிக்க ஒரு இதுதான். அப்படி கேட்கறது வந்து ஒரு தவறான கேள்வி. முன்னுதாரணமா பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னீங்களா, அது ஒரு விஷயம் எப்படி சகித்தரமா கேக்குறாங்கன்னா, முன்னாடியே ஒரு பாதுகாப்புனா நீ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அரைகுறையா ட்ரெஸ் பண்ணாத, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரைகுறையா வந்து ட்ரெஸ் பண்ண, ட்ரெஸ்ன்றது அது உடை, ஜஸ்ட் உடை. நிறைய பார்த்தோன்னா முஸ்லீம் பெண்கள் வந்து உடல் முழுக்க உடை அணிந்தா கூட அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கு. அந்த சமுதாயத்தில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ பாலியலா நிர்பயா வழக்குலயே நம்ம பார்த்தோம். அந்த பெண்ணு அரைகுறையா ஒரு உடை போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி இருந்த ஒரு பெண்ணை அது மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. இங்க உடைன்றது பிரச்சனை இல்ல, பாக்குற பார்வைதான் இங்க பிரச்சனை. அதை நம்ம பல காலமா சொன்னாலும் ஒத்துக்க மாட்டானுங்க. பெண்கள் ட்ரெஸ் ஒழுங்கா போடணும், அவங்கள போத்திக்கணும், மறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் தொடர்ந்து வந்துட்டு. ஆமா ஆமா, அதான் தொடர். இப்ப வந்து பொதுவாக அந்த சமூகத்தில் வந்து எப்படி நம்ம பேசப்படுது, பெண்களுக்கு வந்து நீங்க எஜுகேட் பண்ணுங்க, பெண்கள் வந்து ஆடு கரெக்டாக போடுங்க, நைட் ஆகுனா 10 மணிக்கு போகாதீங்க. இப்போ நீங்கள் பெண்களுக்கு எஜுகேஷன் பண்ணுறதுல ஆண்களுக்கு நீங்கள் வந்து எஜுகேஷன் பண்ணலாம். வீட்டுக்கு அப்பா அம்மா வந்து பையனுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு ஒரு பொண்ணை தனியாக மீட் பண்ணுறனா அவள் தப்பாக பார்க்குறா, அவரை ஏன் அவளை பார்க்குற அப்படின்னு மாரி. அது ஒரு நேரம் தானே, மணி 8 மணிக்கு பகல், ஒரு 8 மணிக்கு நைட் 8 மணி சேம் தானே, அது ஒரு டைம் தான். சூரியன் மறைஞ்சு போகிறதுன்றது அது ஒரு பூமி சுற்றும் போது அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் தான் அந்த பொண்ணு தப்பு பண்ணுவா, அந்த டைமில் வந்து ஒரு பையன் தப்பு பண்ணுவா, அந்த மாதிரி இடத்துல ஒரு பெண்ணு போனா அப்படின்றது இந்த மனநிலை ஒரு தப்பான மனநிலை தானே பாரு. அது ஒரு தப்பான இதுதான். நம்ம அப்படி பார்க்கறத விட ஆண்களுக்கு முதல்ல வந்து எஜுகேட் பண்ணணும். ஆடைன்றது அது ஒரு இஷ்யூவே இல்லை. முதல்ல அவளை வந்து நீ ஒரு மனுஷியா பார்த்தா போதும், ஒரு சக மனுஷியா பார்த்தாவே அந்த இஷ்யூ வந்து அந்த மாதிரி தோணாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறான்னு தெரியுமா, இவனுக்குள்ள அந்த மாதிரி அந்த விஷயம் இருக்கு. நாளைக்கு இவனு மாதிரி ஆட்கள் கூட தப்பு செய்யக்கூட பெரிய சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அந்த மண்ணில் தான் கமெண்ட்ஸ் போடுறவன. இப்ப எப்படி தெரியுமா, என்ன காரணம், அந்த தப்பை இவனு வந்து நாயப்படுத்துறவன் தான் அந்த அர்த்தம். நாயப்படுத்தல, ஆனா இந்த சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த வே இருக்குல்ல, இதை சொல்றது பார்த்தனா தப்பு செய்து இவனு வந்து இவனை ஆதரவு பண்றானு, சப்போர்ட் பண்றானு. ஆமாங்க, அப்ப நடு ராத்திரில நடு இரவுல இன்கேஸ் உன் தங்கச்சி எங்கேயோ போகுது, இந்த ஏதோ சம்பவத்துல ஏதோ ஒரு இஷ்யூவால ஏதோ ஒண்ணு போகுது, அப்போ உன் தங்கச்சி பண்ணா இல்ல உங்க அம்மா அப்படி பண்ணா எந்த மனநிலை இது? அப்ப சொல்லுவாங்க எங்க அம்மா ஏன் 12 மணிக்கு போனதா தப்பு, அவங்க எதுவுமே பண்ணல சொல்லுவாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை, அது பாயிண்ட் இல்ல. தப்பு செஞ்சானே அவனுக்கு என்ன தண்டனை அதை பத்தி தான் பேசணும். இவனு என்ன பண்றானோ தன்னை மறந்து ஆட்டோமேட்டிக்கா தப்பு செஞ்சவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறானு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா, அந்த தண்டனை கொடுக்கும்போது இது ஒரு தண்டனை அப்படின்ற பார்க்கணும் தாண்டி இது ஒரு கொடுமைப்பா, இந்த கொடுமைக்குள்ள நான் ஏன் போகணும் அப்படின்ற அந்த அளவுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான், இப்படிப்பட்ட கொடுமையை நான் பற்றக்கூடாது அப்படின்ற பயம் வந்தா மட்டும்தான் அதை தப்புலாம் குறையும் நினைக்கிறேன். பார்க்கல எந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்கன்றது பொறுத்து பார்க்கலாம். இந்த சம்பவம் குறித்து உங்களை கருத்து என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.